இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கும் போது இது வேலை வாய்ப்புக்கு உண்டான ஆட்கள் குறைபாடு இல்லை, ஆனால் எம்ப்ளாயபிலிட்டி சேலஞ்ச் இருக்கு. சரியான ஆட்கள், வேலைக்கு தகுந்த ஆட்கள் வந்து சரியான திறனில் வந்து அந்த நபர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு புள்ளி விவரங்கள் கொடுக்குறாங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன படிச்சிங்களோ படிக்கிறதுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் என்ன கேப் இருக்குங்கிறது அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு சொல்லும். இந்த எம்ப்ளாயபிலிட்டியை வந்து அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். பட் இதில் என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, 1 கோடி பேருங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு 20 லட்சம் பேர். நீங்கள் டாப் 500 கம்பெனிங்கும் போது ஒரு கம்பெனிக்கு 4000 பேர் நீங்கள் இன்டர்ன்ஷிப் கொடுத்தாகும். இது ஸ்கீம் பார்க்கும்போது நல்ல ஸ்கீமாக இருக்குது, பெரிய திட்டமாக இருக்குது. பட் இந்த டாப் 500 கம்பெனிஸில் ஆன் அண்ட் ஆவரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் நீங்கள் 4000 பேர்த்த வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கொடுத்தாங்க. அப்போ 142 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டில் வரி செலுத்தக்கூடிய ஆட்கள் யாருன்னு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் உங்களுக்கு வந்து 2.2 கோடி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட வெறும் 4.5 லட்சம் பேர், அதாவது வந்து உங்களுக்கு 1.3% அவங்க இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுல 80% இன்கம் டேக்ஸ் வந்து 0.3% தான் வருது. பொருளாதார வளர்ச்சின்றது அப்போ ஈவனாக போய் சேரலை அப்படிங்கிறது தான் இதில் 2 விதத்துலையும் பார்க்கலாம். ஒன்று, யாருமே டேக்ஸ் கட்டாத அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து வருமானம் குறைவாக இருக்குதாங்கிறது ஒரு கேள்வி. 2வது, வருமானம் அதிகமாக வந்த எத்தனை பேர் டேக்ஸ் கட்டாமல் இருக்காங்கங்கிறது கேள்வி. இது ஒரு பாசிட்டிவான ஒரு வளர்ச்சியான பாயிண்ட்டாக போதுமானதாக பார்க்குறீங்களா, இல்லை இன்னும் தேவைப்படுது அப்படின்னு? இல்லை, இந்த இனிஷியேட்டிவ் இஸ் டு பி வெல்கம். இதை வரவேற்கிறோம். ஆனால் இது போதுமானதான்னா போதுமானது இல்லை. நம்ம இன்னைக்கு 40 எம்பியை வச்சிருந்தோம், உங்களால ஏன் அதை வந்து கேட்டு வாங்க முடியலங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது இல்லை? அப்போ நீங்கள் வந்து நாங்கள் ஜெயிச்சா எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே பூரா கொண்டு வருவோம்னு சொல்லி தானே நீங்கள் ஓட்டு வாங்குறீங்க. அப்போ 40க்கு 40 ஜெயிச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் மத்திய அரசாங்கத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலன்னு நீங்கள் சொல்லும் போது அது உண்மையாக இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்களும் தானே குற்றவாளி. அப்போ நீங்கள் என்ன வந்து அங்கே ப்ரெஷரைஸ் பண்ணீங்க? மக்களோட பாயிண்ட்லேருந்து கேட்குறேன். இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எல்லாத்துக்கும் ஈவனாக சரி பங்குன்னு இல்லாட்டியும் கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாநிலங்களுக்கான ஒரு சிறப்பு வளர்ச்சிகளுக்காக அதுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு மக்களுடைய பாயிண்ட், ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? நியாயமான கேள்வி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது யார் கேட்க வேண்டியதுன்னு கேட்குறேன். நீங்கள் நானும் போய் கேட்க முடியுமா? இன்னொரு புள்ளி விவரம் என்ன சொல்றதுன்னா, இந்தியா தான் உலகத்திலேயே 2வது நாடு நெக்ஸ்ட் டு சைனா அதிகமான கோல்டு இம்போர்ட். நம்மளுடைய ஒட்டுமொத்த இம்போர்ட்ல வந்து 8% இம்போர்ட் வந்து கோல்டு தான். ஆல்மோஸ்ட் $36 பில்லியன் வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பட்ஜெட் குறித்து பல்வேறு விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோபி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் கோபி. சார், இப்போ வந்திருக்கிற பட்ஜெட் அரசினுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த இளைஞர்களுக்கு மற்றும் வீட்டு வசதி, இந்த மாதிரி பல விஷயங்கள், கல்வி, வேலை வாய்ப்புன்னு எல்லாத்துலேயும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை. நிறைய விஷயங்களுக்கு வரி குறைப்பு செய்யப்பட்டிருக்கு, விலைகள் குறைஞ்சிருக்கு, வரிகள் விலக்கு பண்ணது, வருமான வரியில், இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் அரசின் தரப்பில். இன்னொரு பக்கம் மாநிலங்களை வஞ்சிக்கிறதுன்னு சில மாநிலங்கள் தரப்பில் சொல்லப்படுற நெகட்டிவான பாயிண்ட்ஸ். இது 2 பக்கமும் இருக்குது. இதில் உங்களுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குது பட்ஜெட் பற்றி? முதல்ல இந்த 2024-25க்கு உண்டான இந்த பட்ஜெட் பார்க்கும்போது ஒரு பெரிய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஆனால் இப்போ ஏற்கனவே நம்ம லாஸ்ட் 2-3 இயர்ஸாக நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் வந்து ஸ்டேபிளாக வந்துட்டுருக்கு. லாஸ்ட் இயர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8.2% வந்து நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் இருக்குது. அதை வச்சு இந்த இருக்கக்கூடிய பட்ஜெட் வந்து கண்டினியூட்டி பட்ஜெட்டாக நான் பார்க்குறேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ரிஃபார்ம்ஸ், பெரிய இந்த சேஞ்ச் அந்த சேஞ்செல்லாம் கொண்டு வராமல் ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கக்கூடிய போய்கிட்டு இருக்கிற ரூட்டு கரெக்டாக இருக்கிறனால அங்கங்கே சின்ன சின்ன ட்விக்ஸ் மட்டும் பண்ணி இதில் எக்கனாமிக் சர்வேயில் வந்து அவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டு, எம்ப்ளாயபிலிட்டி, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சரல் ஃபோக்கஸு, இண்டஸ்ட்ரியல் க்ரோத்து, ஸ்பெசிஃபிக்காக வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இருக்கக்கூடிய க்ரோத்து, அதே மாதிரி கன்சப்ஷன் சைடில். ஸோ இதெல்லாம் வந்து அந்த எக்கனாமிக்கல் சர்வேயில் வந்து அவங்களுடைய ஃபீட்பேக்காக, சஜஷனாக, ஒரு கீ ஆக்ஷன் பாயிண்ட்ஸாக சஜஸ்ட் பண்ணுறதை வச்சு அவங்க இந்த மாதிரி வந்து இந்த கரண்ட் பட்ஜெட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பெரிய ரிஃபார்ம்ஸ் இல்லைன்னாலும் இந்த
கண்டினியூட்டியாக கொண்டு போகிறதுக்கு, இந்த growth-அ கொண்டு போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஏன்னா எக்கனாமிக்கல் சர்வே கூட ரொம்ப கன்சர்வேட்டிவாக வந்து ஒரு 7% growth ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம வந்து 8.2 இருக்கும். ஏன்னா இந்தியாவினுடைய இப்போ ஃபோக்கஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸில் வந்து நம்ம வந்து இப்போ டாப் 5th எக்கனாமிக்கல் பவராக இருக்கும். நெக்ஸ்ட்டு டு ஜெர்மனி, ஜப்பான், 5th வந்து நம்ம இருக்கும். யுஎஸ், சைனா, ஜெர்மனி, ஜப்பான், இந்தியா. அப்போ இந்தியாவினுடைய ஃபோக்கஸ் என்னவா இருக்குனாக்கா, இன்னும் நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸில், அதாவது FY 2026ல் நம்ம வந்து ஒரு 3rd எக்கனாமிக்கல் பவராக வரணும் வேர்ல்டு லெவலில். அப்படிங்கும்போது அவங்க ஜெர்மனி வந்து இப்போ வந்து ஒரு 4.7 ட்ரில்லியன் யுஎஸ் டாலர் வந்து அவங்களுடைய ஜிடிபி இருக்குது. பட் ஜெர்மனியினுடைய growth வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட்டாக வந்து 0.2%. அண்ட் அனதர் 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1.8% ஜிடிபி growth வருங்கிறது அவங்களுடைய ப்ரொஜெக்ஷனாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு ரெசஷனில் போயிட்டு இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு இருக்காங்க. இதே ஜப்பானுடைய எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களதும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்ட்ராடினரி growth எல்லாம் இல்லை. இந்த தடவை ரீசன்ட் பாஸ்ட்டில் வந்து பார்த்தோம், நம்ம ஜப்பானுடைய கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்கனாக இருந்துச்சு. அவங்களுடைய ஜிடிபியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் நியர்லி ஒரு 1% தான். அப்போ நம்ம வந்து இன்றைக்கி இருக்கக்கூடியது வந்து ஒரு 4 ட்ரில்லியன் யுஎஸ் டாலர்ஸ்னுடைய எக்கானமியாக இருக்கும்போது நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இயரும் நெக்ஸ்ட் இயரும் வந்து ஒரு 7.2% நம்ம growth ரேட் நம்ம கொண்டு போனோம்னாவே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நியர்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மனி வந்து கரண்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் க்ரோ ஆகிறதையும் நம்ம நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸ் 7.2 வைக்கும்போது நம்ம வந்து ஒரு வேர்ல்டில் 3rd லார்ஜஸ்ட் எக்கானமியாக வர்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இதை வந்து எந்த இடத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணிட வேண்டாம் ரிஃபார்ம்ங்கிற பேரில். இப்போ போயிட்டுருக்கிற மொமெண்டம் அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு அங்கங்கே இன்னும் கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு புஷ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து இந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்கிற மாதிரி என்னுடைய பார்வையில் படுது. ஓகே, வளர்ச்சியில் ஒரு நோக்கமாக வச்சு, வளர்ச்சியை ஒரு நோக்கமாக வச்சு இந்த பட்ஜெட் இருக்குது அப்படின்னா, பட் அது இங்கே அடித்தட்டு மக்கள், ஒரு நடுத்தர மக்களினுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்குற அளவுக்கான விஷயங்கள் இதில் இருக்கா, இல்லை அது ஓரளவு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்தியாவில் இப்போ நம்ம பெருசாக ப்ராப்ளமாக நம்ம பேசிகிட்டு இருந்தது வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ரொம்ப சொல்லிட்டு இருந்தோம். நிறைய வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அந்த கொரோனா டைம்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இது சேலஞ்சஸாக இருந்துச்சு. இது எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது எப்பயுமே எல்லா பீரியட்லையுமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அதுக்குன்னே வந்து சர்வேஸ் நடக்குது. அப்போ வந்து 2004-14 என்ன பர்சன்டேஜ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருந்துச்சு, இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஸோ இவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் சேலஞ்சஸ் இருக்குன்பாங்க, அவங்க வந்து இல்லைன்பாங்க. பட் யதார்த்தமாக பார்க்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் சேலஞ்சஸ் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே தான் வந்து அவங்க எக்கனாமிக்கல் சர்வேலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கும் போது இது வேலை வாய்ப்புக்கு உண்டான ஆட்கள் குறைபாடு இல்லை, ஆனால் எம்ப்ளாயபிலிட்டி சேலஞ்ச் இருக்குது. சரியான ஆட்கள், வேலைக்கு தகுந்த ஆட்கள் வந்து சரியான திறனில் வந்து அந்த நபர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு புள்ளி விவரங்கள் கொடுக்குறாங்க. இன்னொரு புள்ளி விவரம் வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா, விபாக்ஸ் நேஷ்னல் எம்ப்ளாயபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, WNETன்னு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 60% எடுத்தால் ஒரு எம்ப்ளாயபிலிட்டி நல்லா இருக்குங்கிறது. அதில் வச்சு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்டிஷனில் இன்ஜினியரிங் முடித்தவங்க வெறும் 65% தான் வந்து எம்ப்ளாயபிலிட்டியில் இருக்காங்க. அப்போ 100க்கு 35% வந்து இன்ஜினியரிங் முடிக்கிறவங்கனால வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கே போக முடியறதில்லை, ஏன்னா ஸ்கில் பத்துறதில்லை. அதோட ஐடிஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 40% தான். அதாவது 60% ஐடிஐ முடிக்கிறவங்களுக்கு எம்ப்ளாயபிலிட்டி சேலஞ்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பிஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட வெறும் 54 தான். அதாவது 46% மக்களுக்கு அந்த எம்ப்ளாயபிலிட்டி வந்து இல்லாமல் இருக்குது. அப்போ இது வந்து நமக்கு இன்றைக்கி வந்து படித்து நிறையா கிராஜுவேட்ஸ் வெளியே வந்தாங்கன்னா கூட அவங்க இன்றைக்கி சரியான திறனை வச்சு ஒரு சரியான பணியில் போய் அமர்றதுக்கு உண்டான அந்த எம்ப்ளாயபிலிட்டி ப்ராப்ளம் வந்து பெரிய சேலஞ்சாக இருக்குது. அதை வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்னே சொல்லிட்டு அதை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து அவங்க வந்து லோன் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்னுடைய லோனாக கொடுத்து நீங்கள் எந்த துறையில் நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, லோன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. அதோட இன்றைக்கி நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் வந்து ஒரு 1 கோடி பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா 5 வருஷத்தில் டாப் 500 கம்பெனிஸில் உங்களுக்கு வந்து இந்த 1 கோடி பேர்த்துக்கு வந்து நம்ம வந்து இன்டர்ன்ஷிப்னு கொடுக்கும்போது அவங்களுக்கு என்னென்னா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒன்று வந்து காலேஜில் சப்ஜெக்ட் படிக்கிறாங்க, ரெண்டாவது இன்டர்ன்ஷிப்புங்கிறது வந்து பார்க்கும்போது நமக்கு அந்த நிறுவனத்திலே போய் வேலை பார்க்கும்போது அதில் வந்து ரியல் லைஃப் கேசஸ்க்கு நீங்கள் வந்து எக்ஸ்போஷர் ஆவீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன படிச்சிங்களோ படிக்கிறதுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் என்ன கேப் இருக்குங்கிறது அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு சொல்லும். இந்த எம்ப்ளாயபிலிட்டியை வந்து அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். பட் இதில் என்ன ஒரு கேள்வி வருதுன்னா,
1 கோடி பேருங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு 20 லட்சம் பேர். நீங்கள் டாப் 500 கம்பெனிங்கும் போது ஒரு கம்பெனிக்கு 4000 பேர் நீங்கள் இன்டர்ன்ஷிப் கொடுத்தாகணும். இது ஸ்கீம் பார்க்கும்போது நல்ல ஸ்கீமாக இருக்குது, பெரிய திட்டமாக இருக்குது. பட் இந்த டாப் 500 கம்பெனிஸில் ஆன் அண்ட் ஆவரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் நீங்கள் 4000 பேர்த்த வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ அதுக்கு வந்து இவங்க ஆல்ரெடி வந்து எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் எந்த மாதிரி கம்பெனிஸ் கூட இவங்க எப்படி வந்து அக்ரிமெண்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை இனிமேல் தான் பண்ண போகிறாங்களா, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோட பப்ளிஷ் பண்ணும்போது வந்து இன்னும் நமக்கு வந்து அதை வந்து கான்ஃபிடன்ஸ் நமக்கு கொடுக்கும். அதோட இந்த இன்டர்ன்ஷிப்பில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு மந்த்துக்கு 5000 ருபீஸ் வந்து ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வெறும் ஸ்கில்லபிலிட்டியை மட்டும் டெவலப் பண்ணல, ஒரு அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகும்போது நீங்கள் உங்களுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸை நீங்கள் மீட் அவுட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5000 ருபீஸ் பர் மந்த்து, அதோட ஒரு ஒன் டைம் அலவன்ஸாக சொல்லி ஒரு 6000 ரூபா. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 66,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக இன்டர்ன்ஷிப் மூலியமாக மட்டும் 7,5 லட்சம் ரூபாய் லோன் கொடுக்கறது தனியாக இல்லாமல் இன்டர்ன்ஷிப் மூலியமாக ஒரு நபருக்கு ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் பேருங்கிற வீதத்தில் 66,000 ரூபா வந்து ஒரு நபர் மேலே இவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து இன்றைக்கி எல்லா கார்ப்பரேட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறதுல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஃபண்டு வந்து அவங்க சோஷியல் காஸ்க்காக கவர்மெண்ட் எதெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோ அந்த செக்டாரில் உங்களுக்கு என்ன பிரியம் இருக்கோ அந்த இதில் போய் நீங்கள் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து அவங்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்டை வந்து யூஸ் பண்ணலாம். இதில் அவங்க சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 10% ஆஃப் தி ஸ்டைஃபண்டில் வந்து நீங்கள் அதை பேர் பண்ணுங்க. ஸோ அது வந்து ஒரு பப்ளிக் ப்ளஸ் ப்ரைவேட் காம்பினேஷன் மாதிரி இதை கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த ஸ்கில்லபிலிட்டி ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு வந்து நிறைய அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியுது இந்த பட்ஜெட்ல. ஓகே, இது இன்னொரு பக்கம் கவனிக்கப்பட்டு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, வருமான வரியில என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரப்போ அப்படின்னா, உச்சவரம்பில் எந்த சேஞ்சஸ் பண்ணல அப்படின்னாலும் அதில் நடுவில் இருக்கிற அந்த அடுக்குகள்னு சொல்கிற அந்த இதில் சில மாற்றங்களை பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்ற போது அந்த வருமான வரி தொடர்புடைய அறிவிப்புகள் எந்த மாதிரியாக இருக்கிறது, அது வந்து எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த வருமான வரி பலன்களுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி அந்த வருமான வரியினுடைய ஒரு புள்ளி விவரம் உங்களுக்கு கொடுங்க. இப்போ நம்ம இந்திய நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 142 கோடி மக்கள் இருக்காங்கன்றாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7.4 கோடி மக்கள் தான், அதாவது 74 மில்லியனுக்கு போது 7.4 கோடி மக்கள் தான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது மொத்த மக்கள் தொகையில் 5. இது வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது. அதுலேயும் நீங்கள் போய் பார்க்கும்போது வெறும் 22 மில்லியன், அதாவது 2.2 கோடி மக்கள், அதாவது மொத்த மக்கள் தொகையில் 1.55% தான் டேக்ஸ் கட்டுறவங்க. அப்போ 142 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டில் வரி செலுத்தக்கூடிய ஆட்கள் யாருன்னு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் உங்களுக்கு வந்து இந்த 2.2 கோடி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட வெறும் 4.5 லட்சம் பேர், அதாவது வந்து உங்களுக்கு 1.3% அவங்க இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுல 80% இன்கம் டேக்ஸ் வந்து 0.3% தான் வருது. அப்போ இன்னைக்கு வந்து அந்த இன்கம் டேக்ஸில் செலுத்தக்கூடிய ஆளுங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சைனாவில் வந்து இன்கம் டேக்ஸ் கொடுக்குறவங்க வந்து ஒரு 10%க்கு மேலே இருக்காங்க. யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40% பக்கமாக இருக்காங்க. பட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்க வெறும் 1.55% ஆஃப் த ஓவரால் பாப்புலேஷன். அப்போது நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ்லுடைய வந்து எவ்வளோ வருமானம் வந்தால் டேக்ஸ் கட்ட வேண்டியது வருதுன்னா, ஸ்லாப் வந்து 3 லட்சம்லேருந்தே ஆரம்பித்தாலும் 7 லட்ச ரூபா வரைக்கும் எக்ஸம்ஷன் இருக்குது. இப்போ அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறனால 50,000லேருந்து 75,000 பண்ணியிருக்காங்க. ஒரு நபர் வந்து 7,75,000 ரூபா வரைக்கும் சம்பாதிச்சாருன்னா ஒரு வருஷத்துக்கு அவர் டேக்ஸ் கட்ட வேண்டியது. அப்போ என்னுடைய கேள்வி இங்கே என்னென்னா, 142 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடத்துல வெறும் உங்களுக்கு 45 லட்சம் பேர் தான் 7.5 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய ஆளுங்க இருக்காங்களா? அப்ப இந்த இன்கம் டாக்ஸ் பொருளாதார வளர்ச்சின்றது அப்ப ஈவனா போய் சேரல அப்படிங்கிறது தான். இதுல 2 விதத்திலையும் பார்க்கலாம். ஒன்று, யாருமே டாக்ஸ் கட்டாத அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து வருமானம் குறைவா இருக்குதாங்கிறது ஒரு கேள்வி. 2வது, வருமானம் அதிகமா வந்த எத்தனை பேர் டாக்ஸ் கட்டாம இருக்காங்கிறது கேள்வி. ஏன்னா யதார்த்தமா நீங்க பார்க்கும்போது அவங்களுடைய கணக்கு பிரகாரம் வெறும் 4.5 மில்லியன், அதாவது 45 லட்சம் பேர் தான் டாக்ஸ் கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. அதாவது வந்து ஒரு ஓவராலாக 80% இன்கம் டேக்ஸ்க்கு ஓவராலாக டேக்ஸ் பே பண்ணுறீங்க வந்து உங்களுக்கு வந்து 22 மில்லியன், அதாவது 2.2 கோடி. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் வெறும் 7.5 லட்ச ரூபாய் 7.5 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிற ஆளுங்க வெறும் 2.2 கோடி தான் இருக்காங்களா? அப்போ இதில் நிறைய பேர் வந்து இன்கம் டேக்ஸ் பிராக்கெட்டுக்குள்ளாரே வராமல் இருக்காங்க.
அப்போ அதனால தான் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இந்த டாக்ஸ் நெட்டை வந்து வைடன் பண்ணணும். அப்போ நிறைய பேர் இங்கே டாக்ஸ் வந்து உள்ளார வரும்போது இன்னும் வந்து நம்மளால நலத்திட்டங்களை நல்லா கொண்டு வர முடியும். அந்த டாக்ஸ் பர்சன்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு என்னன்னா நம்மளது வந்து ப்ராக்ரஸிவ் டாக்ஸேஷன் சிஸ்டம். அப்போ நம்மளுடைய சிஸ்டம் இப்போ எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது. இதே நீங்கள் கடினமாக உழைச்சி நீங்கள் முன்னுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் போடுவாங்க. அப்போ பர்ஃபார்மன்ஸ் ஆர் பீனலைஸ்டு, நான் பர்ஃபார்மன்ஸ் ஆர் ரிகார்டடுங்கிற மாதிரி வருது உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு 5, 10, 15, 20, 30ன்னு போகும்போது நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க நீங்கள் அதிகமாக கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது வருது. அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுடைய டாக்ஸ் எவேஷனுக்கு காரணம் என்னன்னா இந்த ஹையர் டாக்ஸ் பர்சன்டேஜ். அப்போ இந்த கவர்மெண்ட் வந்து இந்த ஹையர் டாக்ஸ், ஏன்னா இப்போ சிம்பிளாக சொல்கிறேனே, ஒரு 100க்கு 30 ரூபா அப்படிங்கும்போது நமக்கு பெருசாக தெரியாது. 30% பிராக்கெட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 ரூபாய்க்கு நீ 30 ரூபா கட்டணும் போனால் பெருசாக தெரியாது. இதே வந்து 1000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து 300 ரூபா கட்டணும்னா பெருசாக தெரியாது. இதே வந்து 10,000 கோடிக்கு நீங்கள் 3000 கோடி டாக்ஸ் கட்டணும்னா ஒரு ஜெக் வந்துடுவாங்க. அப்போது இந்த மாதிரி வந்து இன்னைக்கு டாக்ஸ் ஏன் இவ்வளோ தூரம் மக்கள் தொகை வந்து இவ்வளோ இருந்தாலும் மக்கள் அதிகமாக சம்பாரிச்சிட்டு இருந்தா கூட ஏன் வந்து வரி கட்டுறவங்களுடைய எண்ணிக்கை வெறும் 2.2 கோடியிலே இருக்குன்னா அதிகமான டாக்ஸேஷன் இருக்கிறனால எல்லாம் அந்த டாக்ஸை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ நான் வந்து நியாயமாக போய் ஒரு டாக்ஸ் கட்டுறதுக்கும் நான் கட்டாமல் எவேட் பண்ணி அதனால் வரக்கூடிய கான்சிக்வன்சஸ்க்கு நான் ஃபைனு கீனுன்னு வரும்போது கான்சிக்வன்சஸ் வந்து நான் டாக்ஸ் கட்டுறதை விட கான்சிக்வன்சஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நான் ஏன் போய் டாக்ஸ் கட்டணுங்கிறது தான் இன்னைக்கு டாக்ஸ் எவேட் பண்ணக்கூடிய ஆளுங்களுடைய புத்தியாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து இன்னைக்கு டாக்ஸ் வந்து மக்கள்கிட்ட இருந்து அது பெருவாரியான மக்கள் உள்ளார வந்து அந்த டாக்ஸ் நெட்டை வைடன் பண்ணுறதுக்கு பெரிய அளவுக்கு வந்து நடவடிக்கை இல்லை. அடுத்தது நீங்கள் கேட்ட மாதிரி இந்த சிஸ்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை வந்து 50,000லேருந்து 75,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து உங்களுடைய டாக்ஸபிள் இந்த 75,000 ரூபாய் டெடக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டாக்ஸபிள் இன்கம்மையை ரீச் பண்ணும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 to 6ன்னு பழைய இதில் இருந்துச்சு. 3 லட்ச ரூபாயிலேருந்து 6 லட்ச ரூபாய்ங்கிறது அதை வந்து இப்போ 3 லட்சம் to 7 லட்சம் ஸ்லாபை மாற்றிருக்காங்க. 6 to 9ங்கிறத 7 to 10ன்னு மாற்றிருக்காங்க. 9 to 12ங்கிறத 10 to 12ன்னு மாற்றிருக்காங்க. அங்கே 12 to 15ங்கிறத இங்கேயும் அதே மாதிரி 12 to 15. அப்போது புது சிஸ்டத்துக்கு இவங்க பண்ணும்போது என்னன்னா, ஒருத்தர் வந்து ஒரு 15 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறாருன்னா பழைய சிஸ்டத்து பிரகாரம் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது 3 லட்ச ரூபா அவர் கட்டுவார். இப்போ புது சிஸ்டத்தில் வந்து பார்க்கும்போது 2,90,000 ரூபாய் கட்டுவார். அப்போ என்ன ஆகுனா 10 லட்ச ரூபாய் இந்த ஸ்லாப் மூலியமாக சேவிங் ஆகும். அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து ஒரு 25 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களே, 25,000 50லேருந்து 75,000 வரைக்கும். அப்போ அந்த நீங்கள் 30% டாக்ஸ் பிராக்கெட்டில் இருக்கும்போது அந்த 25,000 ரூபாய்க்கு 30% போட்டிங்கன்னா 7,500 ரூபா. அப்போ அதிகபட்சமாக ஒரு நபருக்கு எவ்வளோ சேவ் பண்ண முடியும்னா 17,500 ரூபா ஒரு வருஷத்துக்கு. இது வந்து அதிகபட்சம். இப்போ இதே வந்து இது வந்து 30% ஸ்லாபில் இருக்கவங்களுக்கு, 20% ஸ்லாபில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் குறையும், 10% ஸ்லாபில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் குறையும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இன்கம் டேக்ஸினுடைய சேவிங். பட் இந்த சேவிங்னால உங்களுக்கு வந்து கன்சப்ஷன் இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னா கேள்விக்குறி தான். அதை வந்து இன்னுமே இவங்க வந்து ரொம்ப யதார்த்தமாக இன்னும் கொஞ்சம் உள்ளார போய் பார்த்துருக்கலாங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு வளர்ச்சியான பாயிண்டா போதுமானதாக பார்க்குறீங்களா, இல்லை இன்னும் தேவைப்படுது அப்படின்னு? இல்லை, இந்த இனிஷியேட்டிவ் இஸ் டு பி வெல்கம். இதை வரவேற்கிறோம். ஆனால் இது போதுமானதான்னா போதுமானது இல்லை. அதனால தான் சொன்னேன், ஒன்று நீங்கள் இன்கம் டேக்ஸ் பேயர்ஸ்னுடைய நெட்டை வந்து வைடன் பண்ணணும். அப்போ நீங்கள் அந்த நெட் வைடன் பண்ணணும்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்னுடைய ஸ்லாப் பர்சன்டேஜஸ் வந்து ட்ராப் ஆகணும். ஏன்னா அப்போ தான் வந்து பரவாயில்ல நம்ம கம்மியாக தானே டேக்ஸ் இருக்குன்னு கட்டலான்ட்டு வருவாங்க. ஏன்னா இப்போ இதே லாஜிக்கை தான் அவங்க மற்றதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க. டேக்ஸ் குறைஞ்சதுன்னா கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு கோல்டுக்கு குறைச்சதோ, சில்வருக்கு குறைச்சதோ, பிளாட்டினத்துக்கு குறைச்சதோ, மொபைல் ஃபோன்ஸ்க்கு குறைக்கிறதோ, இல்லை மினரல்ஸை வந்து ஒரு 25 கிரிட்டிக்கல் மினரல்ஸை வந்து இவங்களுக்கு 0 பண்ணியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று வந்து உங்களுக்கு வந்து அந்த கன்சப்ஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ப்ரைஸ் குறையும் போது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பையிங் செல்லிங் ஆக்டிவிட்டி நடக்கும்போது, எக்கனாமிக்கல் டிரான்சாக்ஷன்ஸ் நிறையா நடக்கும்போது, ஒரு பக்கம் நீங்கள் டேக்ஸை குறைச்சிங்கனாலும் இன்னொரு பக்கம் இந்த எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக நடக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் கூட அது வந்து உங்களுக்கு பெரிய அளவில் ஒட்டுமொத்தமான டேக்ஸை வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது வந்து அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த நடவடிக்கை வந்து சரியான திசை தான். ஆனால் இது போதுமானதா இல்லை. ஸோ இதில் அந்த வரி குறைப்பு பற்றி அதில் தான் நான் அடுத்து கேட்கணும்னு நினச்சேன். நீங்களே அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ அதில் வந்து நிறைய உலோகங்களாக இருக்கட்டும், தங்கம், வெள்ளி, இந்த மாதிரியான விஷயங்கள் குறைக்கப்பட்டதாக இருக்கட்டும், இதெல்லாமே இன்னும் அத்தியாவசிய பொருட்களில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். இதில் வரி குறைப்பு அப்படிங்கிறது நீங்கள் சொன்னது போல் பல்வேறு பாசிட்டிவான விஷயங்களுக்கு வழிவகுக்கும். அதே நேரத்தில் இன்னும் அத்தியாவசிய பொருட்கள், அடித்தட்டு மக்களுக்கானதில் இன்னும் அதில் கவனம் செலுத்தியிருக்கலான்ற பாயிண்ட் இருக்கா உங்களுக்கு?
இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தங்கத்தை எடுத்துக்கங்களேன். நெறைய பேர் சொல்றது என்னன்னா, தங்கமெல்லாம் யார் வாங்க போறாங்க? இன்னொரு புள்ளி விவரம் என்ன சொல்றதுன்னா, இந்தியா தான் உலகத்திலேயே 2வது நாடு நெக்ஸ்ட் டூ சைனா அதிகமான கோல்டு இம்போர்ட். நம்மளுடைய ஒட்டுமொத்த இம்போர்ட்ல வந்து 8% இம்போர்ட் வந்து கோல்டு தான். ஆல்மோஸ்ட் $36 பில்லியன் வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம். ஜுவல்லரியாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வருஷத்துக்கு நம்ம 576 மெட்ரிக் டன் ஆஃப் கோல்டு ஜுவல்லரி நம்ம வாங்குறோம். காயின்ஸாவும் பார்ஸாவும் வந்து பார்த்தீங்கன்னா 185 மெட்ரிக் டன் ஒரு வருஷத்துக்கு வாங்குறோம். அப்ப இன்னைக்கு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சும்மா நீ வெறுங்கழுத்தா இருக்கக்கூடாது, ஒரு பொட்டு தங்க நாச்சுக்கு இருக்கணும்பாங்க. அப்ப இந்த தங்கங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பெரிய நிலச்சுவாந்தாரர்களோ இல்ல வந்து பெரிய ஹெச்என்ஐஸ் மட்டுமே வாங்கக்கூடிய பொருள் இல்லை. இன்னைக்கு வந்து சாதாரணமா ஒரு கல்யாணம் பண்ணணும்னா கூட அதுக்கு தாலிக்கொடிக்கு நம்ம வந்து ஒரு தங்கம் போட வேண்டியதா இருக்கு. அது 1 கிராமோ, 2 கிராமோ, 10 கிராமோ எவ்வளவோ இருக்கட்டும். ஒரு பவுனோ, 10 பவுனோ. ஆனா தங்கங்கிறது வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டாகவும் மாறிடுச்சு இன்னைக்கு. அது வந்து சேவிங்ஸாகவும் சரி, இன்வெஸ்டாகவும் சரி. அப்ப இந்த இப்ப வந்து கோல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10% எக்ஸைஸ் டியூட்டி இருந்துச்சு கோல்டு சில்வருக்கு. அதை வந்து 6% குறைச்சிருக்காங்க. அப்ப இது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து கோல்டுனுடைய ரேட் வந்து இன்னைக்கு ரீசெண்ட் பாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்கை ராக்கெட்டிங் ஆயிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி ஏழைகளுக்கு வந்து தங்கம் வாங்குறது இன்னைக்கு ஒரு பெரிய கனவா மாறுற இடத்துல இன்னைக்கு இந்த தங்கத்தினுடைய டாக்ஸை குறைக்கும் போது என்ன ஆகும்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து விலை குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பாதிக்கு பாதி உங்களுக்கு வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி குறையுது. அடுத்தது இந்த இந்த ரீசன்ட் பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா, இந்த டாக்ஸேஷன் அதிகமா இருக்கனால, கஸ்டம்ஸ் டியூட்டி அதிகமா இருக்கனால, சமீப காலத்தினுடைய டேட்டா என்ன சொல்லுதுன்னா, அதிகமான தங்கம் வந்து இல்லீகல் ரூட்ல வருது. அதனால தான் நீங்க ஒவ்வொரு ஏர்போர்ட்லயும் பாத்தீங்கன்னாக்கா, குஜராத் ஏர்போர்ட் ஆகட்டும், சென்னை ஆகட்டும், திருச்சி ஆகட்டும், எல்லா ஏர்போர்ட்லயுமே இந்த கோல்ட் ஸ்மக்லிங்க பிடிச்சிட்டே இருப்பாங்க. வாரத்துக்கு ஒரு நியூஸோ 2 நியூஸோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இத்தனை தங்க கட்டி பிடிச்சோம். ஏன்னா இந்த டாக்ஸ் அதிகமா இருக்கும்போது இந்த டாக்ஸை எவேட் பண்ணா அதுல ஒரு மார்ஜின் கிடைக்குங்கிறதுக்காக தவறான முறையில கொண்டு வராங்க. அப்ப உங்களுக்கு உங்க பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டியை குறையும் போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஸ்மக்லிங் பண்றது வந்து உங்களுக்கு குறையும். அப்ப அந்த ஸ்மகிள் பண்ணி ஒரு ட்ரேடிங் ஆகும்போது எந்த இடத்துலையுமே இந்த ஸ்மகிள் பண்ற கோல்டு வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டிக்குள்ளே வராது. அப்ப அதனால வரக்கூடிய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி அது பிளாக்லயே போயிடும். அப்ப இது நீங்க டாக்ஸை குறைச்சு அதை நீங்க உள்ளார சிஸ்டத்துக்குள்ளார கொண்டு வரும்போது அதனால வரக்கூடிய எக்கனாமிக்கல் growth வந்து சிஸ்டத்துக்கு பெனிஃபிட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸ் குறையறதுக்கு உண்டான ஒரு அட்வான்டேஜ். அப்போ அடுத்தது வந்து இன்னும் வந்து அந்த கன்செப்ஷன்ல வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்னா என்ன அவங்க பார்த்துருக்க வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன்னா, ஹார்மோனைசேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி. இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்ததே ஒரே நாடு ஒரே வரி விகிதம்ங்கிற மாதிரி தான் நம்ம கொண்டு வந்தோம். ஆனால் இன்னைக்கு வந்து நமக்கு மல்டிபிள் ஸ்லாப்ஸ் இருக்கு. ஸோ 5, 8, 12, 24 போது மல்டிபிள் இருக்கு. அப்போ இதை வந்து ஒரு சின்க்ரனைசேஷன், ஏன்னா இப்போ அவங்க ஆரம்பத்தில் கொண்டு வந்த அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இருந்தக்கூடிய நம்பர் ஆஃப் ஐட்டத்துக்கும் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸை வெளியே கொண்டு வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் நம்ம பார்க்கும்போது ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு இந்தியாவில், கிரேட்டர் growth. அப்போ உங்களுக்கு அவங்களே என்ன சொல்றாங்க, எதிர்பார்த்ததை விட நமக்கு வந்து growth வந்து நல்லாவே கிடைச்சிருக்குது ஜிஎஸ்டிலங்கும் போது, அந்த ஜிஎஸ்டியை வந்து நீங்க கொஞ்சம் பார்த்துருந்தீங்கன்னா இது பொதுமக்களுக்கு நீங்க கேட்ட மாதிரி ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரிசம விகிதத்தில் அவங்களுடைய விலைவாசி குறையும் போது அவங்க கையில கொஞ்சம் சேவிங் ஆகும். அப்போ அவங்க கையில கொஞ்சம் சேவிங் ஆகும்போது என்ன, இன்னும் ஒரு 4 பொருள் அவங்க வந்து சேர்த்து வாங்குவாங்க. அப்போ இன்னைக்கே நம்மளுடைய டாக்ஸ் கலெக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு 55% ₹100 இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கலெக்ட் ஆகுதுன்னா 55% வந்து டைரக்ட் டாக்ஸ்ல இருந்து வருது, 45% வந்து இன்டைரக்ட் டாக்ஸ்ல இருந்து வருது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டைரக்ட் டாக்ஸ் ஜாஸ்தியாகவும் இன்கம் டாக்ஸ் கம்மியாகவும், அதாவது டைரக்ட் டாக்ஸ் கம்மியாக வரும். இன்னைக்கு இன்டைரக்ட் டாக்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு 45% குறையதான் நம்மளால பார்க்க முடியுது. பட் இன்னுமே வந்து இவங்க இதில் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி, ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ரொம்ப ஓப்பனாகவே சொல்றாங்க, நாங்கள் வந்து ரெடி பெட்ரோல் டீசலை வந்து ஜிஎஸ்டிக்குள்ளார கொண்டு வர்றதுக்கு, ஆனால் மாநிலங்கள் யாரும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க இதை அப்படின்னு சொல்றாங்க. மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு தடவையும் பெட்ரோல் டீசல் விலை இருக்கு, ஜிஎஸ்டிக்கு அகேன்ஸ்டா ஜிஎஸ்டின்னு போராடுறாங்களே ஒழிய, இந்த மாநில அரசுகள் எல்லாம் சேர்த்து ஓகே சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு அந்த கவுன்சில் தான் வந்து டீசல் பெட்ரோலை வந்து நமக்கு ஜிஎஸ்டிக்குள்ளார கொண்டு வரலாங்களேங்கும் போது இதுக்குள்ளார வரலாங்கிற முடிவை ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க இதுக்குள்ளார வந்தா நீங்க எதுக்கு டாக்ஸ் கட்டுறீங்களோ இல்லையோ, நீங்க பெட்ரோல் டீசலுக்கு நீங்க அவாய்டே பண்ண முடியாது. நீங்க வண்டி வாங்கினா உங்களுக்கு அது இல்லாமல் ஓட்டவே முடியாது. அப்போ எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சதவீதத்தில் மக்கள்கிட்ட இருந்து வரியா வாங்கக்கூடியது இந்த டீசலும் பெட்ரோல். அதனால என்ன பண்றாங்க, மத்திய அரசாங்கம் மாநிலத்து மேல போடுது, மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்து மேல பழி போடுது. அப்போ இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசி இதை அவங்க அட்ரஸ் பண்ணி இந்த ஜிஎஸ்டியினுடைய ஹார்மனைசேஷனுக்கு கொஞ்சம் டுவர்ட்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் கையில் இன்னும் அதிகமான காசு வந்து டிஸ்போசபிள் இன்கம் நல்ல வகையில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்க ஸ்பெண்டிங் நல்லா இருக்கும். அப்போ கன்சப்ஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்.
இப்போ இதில் ஜிஎஸ்டி பற்றி பேசும்போது கூட இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு ஜிஎஸ்டியை மையப்படுத்தி குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய விஷயங்கள் வைக்கப்பட்டது. அதில் இந்த ஜிஎஸ்டி மையப்படுத்தியும் இருந்தது. ஏன்னா ஜிஎஸ்டி கட்டுற மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுறதுல முன்னணியில் இருக்கும் பொழுது எங்ககிட்ட இருந்து வரியை வாங்குறீங்க, பட் எங்களுக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்கல. குறிப்பாக தமிழ்நாட்டில இருந்து சொல்லும் பொழுது தமிழ்ன்ற வார்த்தையே இல்லை, தமிழ்நாடுன்ற வார்த்தையே இல்லை. யூஸ்வலாகவே பட்ஜெட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு நம்மளுடைய தமிழ் மொழி சார்ந்த ஏதோ சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதான் வழக்கமாகவும் இருக்கும். இப்போ அதை கூட புறக்கணிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம், அப்படியாப்பட்ட மனப்பான்மை வந்துடுச்சா மத்திய அரசுக்குன்றது தான் இங்கே ஒரு பெரிய கோபமாக இருக்குது. இங்கே இருக்கிற தமிழக அரசியல் கட்சிகளுக்காக இருக்கட்டும், மக்கள் பலருக்காக இருக்கட்டும். அதில் என்ன விஷயங்கள், அந்த அரசியல் சார்ந்த பார்வைகள்? இது அரசியல் சார்ந்த பார்வைகள் தான் நான் பார்க்குறேன். ஒரு புக்கினுடைய அட்டை எப்படி இருக்கிறது கூட உள்ளார அந்த புக்கில் என்ன சமாச்சாரம் இருக்குங்கிறது தான். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட் கவர்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க தமிழ்னு சொன்னனாலவே வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப திருப்தி ஆயிடுவோமாங்கிறதும் தேவையில்லை. அது ஒன்றும் பெரிய சட்டம் கிடையாது. அவங்க வந்து ஒரு பாயிண்ட கையில் எடுக்கிறது, அதை கூட புறக்கணிக்கிற அளவுக்கு ஒரு வன்மம் வந்து விட்டதா தமிழகத்தின் மேலன்றது. அதைத்தான் வந்து அவங்க வந்து இவ்வளோ நாளாக வந்து புறநானூற்று பாடலோ இல்லை வந்து ஒரு திருக்குறளையோ சொல்லி ஆரம்பிக்கும் போது அந்த டைமில் பூரா நம்ம இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் என்ன பாராட்டினாங்களா? அதை இது வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக இவங்க வந்து தமிழை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க, அப்படியும் விமர்சனம் இருந்துச்சுல்ல. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு தமிழ் இல்லாமல் அந்த ஒரு திருக்குறளோ மற்ற ஒரு பாடலோ இல்லாமல் வரும்போது இதை ஒரு குற்றச்சாட்டு. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணினாலும் நாங்கள் அதுக்கு ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்கறது தான் ஒரு நோக்கமாக இருக்கிற வரைக்கும் அவங்க அதை பற்றி கண்டுக்க வேண்டியதில்லை. அடுத்தது வந்து தமிழ்நாடுங்கிற பேரே இதில் வந்து இல்லை பட்ஜெட் ஸ்பீச்சில். நான் கேட்குறேன், உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தினுடைய பேர் இருந்துச்சா? குஜராத்தினுடைய மாநிலத்தினுடைய பேர் இருந்துச்சா? மகாராஷ்டிரா இருந்துச்சா? ராஜஸ்தான் இருந்துச்சா? டெல்லி இருந்துச்சா? பஞ்சாப் இருந்துச்சா? அப்ப இது வந்து என்ன, தமிழ்நாடு இல்லைன்னு சொல்றவங்க மணிப்பூர் இல்லைன்னு சேர்த்து தான் சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்லலை. ஈவனா நீங்கள் கொடுக்காம பர்டிகுலர்லி பீகார், ஆந்திரான்னு ஒரு பர்டிகுலராக அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கிறீங்களே. அதில் கூட கடந்த தேர்தலில் அவங்களோட கூட்டணியினால, அவங்க சப்போர்ட்னால ஆட்சி அமைச்சதுனால அவங்களுக்கு என்ன பதிலுக்கு கைமாறு பண்ணுறீங்களா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தானே இந்த பட்ஜெட். ஆமாம், அது அப்பட்டமாகவே பார்க்க முடியுது. அப்போது திமுக வந்து 2004 14 வரைக்கும் 10 வருஷம் யூபிஏ கவர்மெண்ட்டில் இருந்தாங்கல்ல, காங்கிரஸினுடைய கவர்மெண்ட்டில். அப்போ நீங்கள் போய் என்ன பண்ணீங்க? 6 மினிஸ்டர் 7 மினிஸ்டர் வேணுங்கிறதுக்காக 7 நாள் 8 நாள் போய் டெல்லியில் உட்காந்து வாங்கிட்டு வந்தீங்கல்ல. அப்போ மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் அந்த மினிஸ்ட்ரி கிடைச்சதா? ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி வந்து தெலுங்கு தேசத்துலேருந்து ஒரு மினிஸ்டர் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். நிதிஷ்குமார் பாட்டில் ஜனதாதள் யுனைடெட்லேருந்து 2 மினிஸ்டர் தான். இப்போ வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற அன்னைக்கே ஜெயரா ரமேஷ் காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர் என்ன பேட்டி கொடுத்தாரு? நாங்கள் வந்து ஆந்திர பிரதேசுக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். எதுக்காக சொன்னீங்க? அப்போ நீங்கள் சந்திரபாபு நாயுடு உங்கள் அலையன்ஸுக்கு வந்தால் நாங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி கொடுக்குறோன்னு சொல்லி தானே கூப்பிட்டீங்க. நிதிஷ்குமாருக்கு நாங்கள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுக்கறது கூட ரெடியாக இருக்கிறோன்னு சொல்லி தானே கூப்பிட்டீங்க. அப்போ இதே தான் அரசியல். ஒரு கூட்டணி கட்சிகளுக்கு வரும்போது நீங்கள் எங்கள் கட்சிக்கு வந்தால் நான் பலன் கொடுக்குறோங்கிறது இது எல்லா கட்சியும் தான். இது பிஜேபியும் குற்றம் சொல்ல முடியாது, காங்கிரஸையும் குற்றம் சொல்ல முடியாது. நீங்கள் வரீங்களோ இல்லையோ அதுக்கு முன்னாடி டிவியில் நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறீங்க. அப்போது இன்றைக்கி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறேன்னா, இதுதான் வந்து அந்த கூட்டணி கட்சிக்கு போகிறதுனுடைய ஒரு ஜெயிக்கக்கூடிய கட்சியிலேருந்து கூட்டணி கட்சிக்கு போகும்போது இதுதான் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு உண்டான லாபம். ஏன்னா அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, எனக்கு மினிஸ்டர் வேண்டியதில்லை நிறையா, என் ஸ்டேட்டுக்கு நீ நல்லது பண்ணு, என் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க, எங்களுக்கு மினிஸ்டர் கொடுங்க, நாங்கள் எவ்வளோ இப்போ கொள்ளையடிக்கிறோமோ அடிக்கிறோங்கிறத அவங்க கேட்கல. எங்களுக்கு நீங்கள் வந்து மினிஸ்டர் கம்மியாக பண்ணாலும் பரவாயில்ல. ஏன்னா இன்றைக்கி நல்லாவே எவிடெண்ட்டாக தெரியும், இங்கே பிஜேபி வந்து 240 சீட்டு தான். 28 சீட்டு வந்து 16 சீட்டு தெலுங்கு தேசத்துக்கு, 12 சீட்டு வந்து ஜனதாதள் யுனைடெட் நிதிஷ்குமார். இது ரெண்டும் வச்சு தான் அவங்க இன்னைக்கு வந்து ரூலிங் பண்ணுறாங்க. ஒரு 32 சீட்டு வந்து இவங்களால தான் கொஞ்சம் அடிஷ்னலாக கிடைக்குது. அப்போ இவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து இவங்க அலையன்ஸ் வந்தபோது என்ன, இவங்க வந்து சபாநாயகர் போஸ்ட் கேட்டுருவாங்க, எல்லா பெரிய பெரிய மினிஸ்ட்ரி எல்லாம் அவங்களுக்கு போகும், அந்த கட்சிக்கு கொடுத்துருவாங்க, இவங்க ஒன்றுமே இருக்க மாட்டாங்க. பிஜேபியை நிறையா வசைப்பாடிட்டு இருந்தோம். ஆனால் எந்த விதமான ஒரு பெரிய பிரைம்னுடைய மினிஸ்ட்ரியும் கொடுக்கல. ஆனால் அதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, நிதிஷ்குமார் ஆகட்டும், சந்திரபாபு நாயுடு ஆகட்டும், எங்களுக்கு பெரிய மினிஸ்ட்ரி எல்லாம் வேண்டாம், எங்களுடைய ஸ்டேட்டுக்கு நீங்கள் ஏதாவது நல்லது பண்ண முடியும்னா அதுக்கு தான் இவங்க ப்ரெஷர் கொடுத்து இப்போ வாங்கியிருக்கிறத பார்க்க முடியுது. இது யதார்த்தமானதும் கூட தானே. இன்னைக்கு இதே நிலைமையில நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் 40 எம்பி போயிருக்காங்க இல்லையா? இந்த 40 எம்பினால ஏதோ ஒரு கவர்மெண்ட்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இவங்க அந்த 40 நாள் தான் ஆட்சி அமைக்கிறாங்கிற பட்சத்தில் நம்ம டிமாண்ட் பண்ணியிருக்க மாட்டோமா? அப்போ நமக்கு கொடுக்கலன்னா கவர்மெண்ட்டை விட்டுருப்போமா? அப்போ இது வந்து அரசியல் களத்தில் யதார்த்தமான நிலைமை. அதனால தான் அந்த கூட்டணிக்கு போகிறதே அவங்க. அப்போ நம்ம இன்னைக்கு 40 எம்பியை வச்சுருந்தோம், உங்களால் ஏன் அதை வந்து கேட்டு வாங்க முடியலைங்கிற ஒரு கொஷின் மார்க் வருதுல்ல.
அப்போ நீங்கள் வந்து நம்ம ஜெயிச்சா நாங்கள் ஜெயிச்சா எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே பூரா கொண்டு வருவோம்னு சொல்லி தானே நீங்கள் ஓட்டு வாங்குறீங்க. அப்போ 40க்கு 40 ஜெயிச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் மத்திய அரசாங்கத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலன்னு நீங்கள் சொல்லும்போது அது உண்மையாக இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்களும் தானே குற்றவாளி. அப்போ நீங்கள் என்ன வந்து அங்கே ப்ரெஷரைஸ் பண்ணீங்க? அப்போ உங்களுக்கு 40 எம்பியை தேர்ந்தெடுத்தது என்னால் என்ன பிரயோஜனம்? அப்போ எங்களுக்கு 40 கிடைச்சாலும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்புறம் ஏன் உங்களை தேர்ந்தெடுக்கணும்? அப்போது நான் என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் வந்து நாங்கள் மத்திய ஆட்சியில் இருக்கும்போது அமைச்சரவையில் இருக்கும்போது எங்களுக்கு மந்திரி பதவி கிடைச்சா மட்டும் போதும்னு முக்கியமாக இருந்தீங்க. அந்த 2 கட்சியும் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு மந்திரி பதவி பெருசாக கிடைக்கலான்னு பரவாயில்ல, எங்கள் மாநிலத்துக்கு எங்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு வாங்க, எங்களுடைய மாநிலம் முன்னுக்கு வரணும், எங்களுடைய மக்கள் முன்னுக்கு வரணுங்கிறத யதார்த்தமாக பார்க்க முடியுது. இல்லை ஒன்றும் குற்றம் சொல்கிற அளவுக்கு இல்லை. அதோட இவங்க தமிழ்நாடுங்கிற பேர் தமிழ்ங்கிறது இல்லையே ஒழிய இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க அத்தனை திட்டங்களும் இந்தியா ஒட்டுமொத்தத்துக்கு தானே. இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து படிப்புக்கு வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனில் 10 லட்ச ரூபா வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் லோன் கொடுக்குறேன்றாங்கல்ல, அது வந்து தமிழ்நாட்டுக்கு இல்லையா? இன்னைக்கு 3 கோடி வீடு கட்டித்தரேன்றாங்களே, அது தமிழ்நாட்டுக்கு இல்லையா? இன்னைக்கு 1 கோடி மக்கள் 5 வருஷத்துல வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து வருஷம் இவ்வளவு பண்றேன்றாங்களா, அது தமிழ்நாட்டுக்கு சேராதா? அப்ப பெண்கள் மேம்பாடு, குழந்தைகள் மேம்பாடெல்லாம் கொண்டு வராங்களா, அது இங்க சேராதா? அக்ரிகல்ச்சருக்கு உண்டான ஸ்கீம் பூரா தமிழ்நாட்டுக்கு வராதா? அப்போ இவங்க வந்து ஒரு அரசியல் பண்ணணுங்க போது, ஏன்னா இது அரசியல் கட்சி இப்படிதான் செய்வாங்க. ஏன்னா எந்த காலத்துல நீங்க வந்து காங்கிரஸ் கொண்டு வந்த பட்ஜெட்டை வந்து பிஜேபி பாராட்டி இருக்கு? எந்த காலத்துல அதிமுக கொண்டு வந்த பட்ஜெட்டை திமுக பாராட்டி இருக்கு? அப்ப எந்த எதிர்கட்சிகளுமே அவங்களுடைய ஒரே நிலைப்பாடு என்னன்னா, பட்ஜெட் வந்தா அதை எதிர்க்கணுங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. இது எல்லா கட்சிக்கும் பொதுவானது தான். இப்ப பிஜேபி வந்து ரொம்ப பெருசுன்னு நான் சொல்லல. காங்கிரஸ் கொண்டு வந்து பிஜேபி என்ன எந்த பட்ஜெட்டை வந்து அவங்க ஆதரிச்சு ஆமாமா இந்த பட்ஜெட் நல்லா இருக்குன்னு எனக்காவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, கட்சிகளை விடுவோம், நான் மக்களோட பாயிண்ட்ல இருந்து கேட்குறேன். இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு எல்லாத்துக்கும் ஈவனாக சரி பங்குன்னு இல்லாட்டியும் கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாநிலங்களுக்கான ஒரு சிறப்பு வளர்ச்சிகளுக்காக கொடுக்கறது. இப்போ பீகார், ஆந்திரா கொடுத்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும், கட்டமைப்புக்கான தேவை இருக்கும், அதுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு மக்களுடைய பாயிண்ட், ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? நியாயமான கேள்வி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது யார் கேட்க வேண்டியதுன்னு கேட்குறேன். நீங்கள் நானும் போய் கேட்க முடியுமா? யார் கேட்கணும்? நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த 40 எம்பி தான் நாங்க போய் கேட்கணும். இந்த பட்ஜெட் வாங்கணுமான்றது அந்த கேள்வி. நீங்க கேட்டாதான் கிடைக்குங்க. இப்ப நீங்க தமிழ்நாடு பட்ஜெட் போடுறீங்க. தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்கு? 38 மாவட்டம் இருக்கு. நீங்க 38 மாவட்டத்துக்கு ஈக்குவலா நீங்க வளர்ச்சி திட்டம் போடுறீங்களா தமிழ்நாடு பட்ஜெட்ல? இப்ப போய் எடுத்து பாருங்க, 38 மாவட்டத்துக்கு ஈக்குவலான வளர்ச்சி திட்டம் இருக்கா? இன்னைக்கு சென்னை மெட்ரோ ரேட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல, 62,000 கோடியில நம்ம வந்து இங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப இந்த 62,000 கோடிக்கு நீங்க எத்தனை மாவட்டத்தில் இந்த மெட்ரோ ரயில் ஸ்கீமை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? அப்போ எந்த கவர்மெண்டா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிங்கிறது இன்னைக்கு வந்து யதார்த்தமா மாறிடுச்சு. நான் அதே தான் கேட்குறேன். இன்னைக்கு தமிழ்நாடுடைய பட்ஜெட் எடுத்து பார்த்தா 38 மாநிலத்துக்கும் மாவட்டத்துக்கும் இந்த ஈக்குவலா அமௌண்ட்டை பிரிச்சிருக்காங்களா? முடியவே முடியாது. அப்போ இது வந்து யதார்த்தமானதை வந்து நீங்க அரசியல் பண்ணணும் நோக்கத்தில் பண்ணும்போது கேட்கறதுல நியாயம் இருக்கு. ஆனா பொதுமக்கள் நீங்களும் நானும் போய் கேட்க முடியாது. கேட்க வேண்டியது யாரு? தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள். அவங்க போய் ப்ரெஷர் கொடுக்கணும். இப்போ கூட என்ன பண்றாரு ஸ்டாலின், ஒரு ரொம்ப பெரிய அபத்தமா நான் பார்க்கறது என்னன்னா, தமிழ்நாட்டை அவங்க புறக்கணிச்சிட்டாங்க, அதனால வந்து நான் நிதி மீட்டிங்க்கு வந்து நான் போக மாட்டேன், நான் புறக்கணிக்கிறேன். இதை நான் கெடா வெட்டு காது வைத்து விருந்தா? அவன் கெடா வெட்டுக்கு அவன் என்னை கூப்பிடல, நானும் என் கெடா வெட்டுக்கு அவனை கூப்பிட மாட்டேங்கிறதுக்கு. இது வந்து நீங்க அங்க நிதி ஆயோக்குங்கிறது வந்து அங்க போய் நிதி நிலையை வச்சு நீங்க இன்னைக்கு உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்குன்னு நீங்க சொல்லும் போது நீங்க குரல் எழுப்ப வேண்டிய இடம் அங்கதானே. அப்ப அந்த மீட்டிங்க்கு நீங்க வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரா போய் அங்க உங்களை மாதிரியே ஒத்த கருத்து இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் எல்லாம் ஒன்று சேர்த்து அங்க யாருக்கிட்ட வந்து நீங்க முறையிடணுமோ நியாயமான முறையில் ஒரு தார்மீக அடிப்படையில் அவங்கள எங்கே ப்ரெஷர் கொடுக்கணுமோ அங்கே போகாம என்னை அவங்க பார்க்கல, நானும் அவங்கள பார்க்கல, எங்கனை அவங்க புறக்கணிச்சிட்டாங்க, நானும் புறக்கணிக்கிறேன்னா இது வந்து ஒரு அபத்தமா இல்லையா? இது என்ன ஒரு சாதாரண வந்து ஒரு கல்யாணமா? நீ எனக்கு பத்திரிக்கை வைக்கல, நானும் உனக்கு பத்திரிக்கை வைக்கலன்னு விடுறதுக்கு இது வந்து ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய நலன். அப்போ உண்மையாலுமே நீங்க மாநிலத்தினுடைய நலன்லையும் மக்களினுடைய நலன்லையும் கருத்து இருக்கிறவராக இருந்தா நீங்க இந்த நிதி ஆயோக் மீட்டிங் தான் உங்களுக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அங்க போய் நீங்க வந்து பெரிய உரிமை குரல் எழுப்பி இருக்கலாமே. அதை விட்டுட்டு நாங்க அங்க போக மாட்டோம்னா அது அவங்களுக்கு இன்னும் வசதி தானே. அப்ப இது எந்த இடத்தை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம்? அப்ப இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள் இருந்து நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்க முடியல. சரி, பிஜேபி தான் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க, ரைட், ஓகே, கண்டிக்கிறோம். மக்களுக்கு வந்து இன்னுமே தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய கொண்டு வந்திருந்தா நமக்கும் நல்லதுதான். எல்லா மக்களும் நீங்களும் பயன்பெறுவீங்க, நானும் பயன்பெறுவேன். யாராவது வேண்டான்னு சொல்லுவோமா? ஆனா இதை கொண்டு வர வேண்டிய கடமை யாரை சார்ந்தது? இப்ப வேற யாராவது அங்க போய் பேச முடியுமா? தமிழ்நாட்டில இருந்து இந்த 40 பேர் தானே பேச முடியும். 39 பேர் தமிழ்நாட்டில இருந்து, ஒரு ஆள் பாண்டிச்சேரியில இருந்து, இந்த 40 பேர் தானே அங்க போய் போராட முடியும், பேச முடியும்.
அப்போ அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து நான் நிதி ஆயோக்கு போக மாட்டேன், மீட்டிங்க்கு போக மாட்டேங்கும் போது இது பெரிய அபத்தமாக இருக்கு. அப்போ எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறீங்க? இந்த நீங்கள் டிஸ்கிரிமினேஷன் சொல்லும்போது இது எப்படி நீங்கள் அட்ரஸ் பண்ண போறீங்க? ஆல்ரெடி கிடைக்க வேண்டிய உரிமைகளோ இப்போ கிடைக்க வேண்டிய நிதிகளோ இப்போ கிடைக்கல, முக்கியத்துவம் கிடைக்கல அப்படின்ற போது இப்போ அந்த இடத்துல போய் குரல் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. உங்களை புறக்கணிக்கிறது தான் நாங்கள் காட்டுற மிகப்பெரிய எதிர்ப்பு அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த எதிர்ப்பையும் பார்க்கக்கூடாதுன்ற. நான் சொல்றது நீங்க அவங்களுக்கு இன்னும் வசதி பண்ணி தரீங்கன்றேன். அப்போ நீங்க வந்து நீங்க வரலன்னா அவங்களுக்கு இன்னும் ஈஸி தானே. இல்லை, மக்களுக்காக பேசியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த இடத்துல போய் குரல் எழுப்பியிருக்கணும்னு. ஆல்ரெடி மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுக்கலையே, அதுக்கான எதிர்ப்பு தான் இது அப்படின்னு சொல்கிறது, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க எடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சிறப்பு திட்டம் இந்த பட்ஜெட்ல இல்லையே ஒழிய, தமிழ்நாட்டுக்கு உண்டான மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் வந்துட்டு தானே இருக்கு. பல மீட்டிங்ல வந்து இது ஜனவரி 2024 ஸ்டாலின் அவர்களை உட்கார வச்சுட்டே மோடி சொல்றாரு, நீங்க யூபிஏ கவர்மெண்ட்ல 10 வருஷத்துல வாங்கினதை விட நாங்க வந்து உங்களுக்கு 2.5 மடங்கு அதிகமா தமிழ்நாட்டினுடைய நலத்திட்டத்துக்கு கொடுத்துருக்குறோம்னு சொல்லியிருக்காருல்ல. அப்ப நீங்க வெளியே வந்து இல்ல அவர் பேசினது தப்பு, இவ்வளவுதான் எங்களுக்கு யூபிஏ கவர்மெண்ட்ல இருந்து வந்துச்சு, இதே வந்து என்டிஏ கவர்மெண்ட்ல இவ்வளவுதான் வந்துருச்சு, நீங்க ஒரு வெள்ளை அறிக்கை விடக்கூடாது. அப்ப நீங்க அது உண்மை, நீங்க அமைதியா இருக்கும்போது அவர் சொல்றது உண்மைங்கிற மாதிரி தான் ஆயிடுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு ஸ்கீம், அதாவது ஸ்பெஷல் ஃபோக்கஸ் இல்லைன்னு சொல்லியிருந்திருக்கலாமே ஒழிய, ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி எதுவுமே வரலன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ சமீபமாக வந்து பிஜேபிக்காரங்க வந்து அவங்க என்ன ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்கன்னா, அந்த விவசாயிகளுக்கு வந்து 6000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்குற ஸ்கீமில் 43 லட்சம் பேர் இருந்ததாகவும் தமிழ்நாட்டில், அது வந்து இப்போ ஒரு 21 லட்சமாக தான் இருக்குது. 22 லட்சம் பேர்த்துக்கு வந்து இந்த திட்டங்கள் போய் சேராத அளவுக்கு அவங்க லிஸ்ட்ல இருந்தே எடுத்துட்டாங்க. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய நலத்திட்ட உதவிகளே சரியான முறையில வந்து மக்களுக்கு போய் சேராத அளவுக்கு இங்க தடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத அண்ணாமலை வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து குற்றச்சாட்டா வைக்கிறாரு. அப்ப அது வந்து உங்களுக்கு 22 லட்சம் பேத்துக்கு மாசத்துக்கு வருஷத்துக்கு 6000 1320 கோடி ரூபாய் நலத்திட்டம் ஆச்சு அது. அப்ப உங்களுக்கு அதெல்லாம் நீங்க வந்து பதில் கொடுக்கல, அதுக்கு உண்டான கிளாரிபிகேஷனும் கொடுக்கலையே. அப்ப நீங்க போன 10 வருஷத்துல நீங்க யூபிஏ கவர்மெண்ட்ல இருந்து வாங்கினதுக்கும் நாங்க இந்த கடந்த 10 வருஷத்துல கொடுத்துருக்கோம் 2.5 மடங்கு உங்களுக்கு அதிகமா கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? அதுக்கு ஏன் நீங்க கிளாரிபிகேஷன் கொடுக்க மாட்டீங்க? திமுக அரசினுடைய செயல்பாடு எப்படி, இந்த எதிர்ப்புன்றது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த எதிர்ப்புங்கிறது அவங்க வந்து ஒரு மாநிலத்தினுடைய நலனுக்கு அவங்க என்னதான் செஞ்சிருந்தாலும் இன்னும் கேட்டு அதிகமா வாங்குறத தான் ஒரு மாநிலத்தினுடைய நலனா பார்க்க முடியும். இப்போ இன்னைக்கு வந்து நிதிஷ்குமார் தப்பு பண்ணிட்டாரா, இல்லை வந்து சந்திரபாபு தப்பு பண்ணிட்டாரா, இல்லை அவங்க கேட்க வேண்டிய இடத்துல இருக்காங்க, கேட்குறாங்க, கேட்கும்போது அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ நீங்களும் வந்து இங்கிருந்து தார்மீக முறையில் நீங்கள் கேட்கணும். நான் கேட்குறது, இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோ பிரைம் மினிஸ்ட்ரியோ பார்த்து எங்கள் மாநிலத்துக்கு இதெல்லாம் தேவைன்னு நீங்கள் என்னென்னலாம் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கீங்க? எத்தனை தடவை நீங்கள் அப்பீல் கொடுத்துருக்கீங்க? ஏன்னா இன்றைக்கி ஒரு பட்ஜெட்டிங் வர்றதுக்கு முன்னாடி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, சிஐஐ அந்த மாதிரி வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் ஒரு டெக்ஸ்டைல்ஸாக இருந்தாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அவங்க கவர்மெண்ட்டு போய் இண்டஸ்ட்ரி சார்பாக அவங்களுக்கு வந்து ரெக்வெஸ்ட் முன்னாடி வைப்பாங்க. எங்களுக்கு இதெல்லாம் வேணும், எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தீர்த்து கொடுக்கணுங்கிறத அது மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்கிட்டே ஆகட்டும் சரி, மத்திய அமைச்சர்கள்கிட்ட இது எல்லாமே வைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தேவை என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் அங்கே போய் எத்தனை தடவை இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி நீங்கள் மீட் பண்ணி பேசியிருக்கீங்க? எந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு? அப்போ இதெல்லாம் நம்மளுடைய மக்களுக்கு கேள்வியாக இருக்குல்ல. அப்போ நானும் நீங்களும் பேசுகிற மாதிரியே வந்து ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் நாம் புலம்புற மாதிரி அவங்களும் புலம்புனா அதில் பிரயோஜனம் இல்லைல்ல. அதை நீங்கள் கேட்டு வாங்கி கொடுப்பீங்கிறனால தான் உங்களுக்கு 40 கொடுத்துருக்கோம் பொதுமக்கள். அப்போ வந்து அவங்க கொடுக்காதனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் உங்களுக்கு அப்போ இந்த 40 உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? இது வேறு யாருக்கு கொடுத்திருந்தாலும் இதே நிலைமை தானே. அப்போ உங்களுக்கு ஏன் இந்த 40 கொடுக்கணுங்கிற ஒரு கேள்வி எழுதில்லை நமக்கு. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ பட்ஜெட் பற்றின ஒரு விளக்கத்தை நீங்கள் இப்போ கொடுத்துருக்கிறீங்க. அதுக்குள்ளே சில விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பேசியிருக்கீங்க. இங்கே அரசியல் ரீதியாக நடக்கிற சம்பவங்கள்லையும் இருக்கிற உங்களுடைய ஒப்பீனியன் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் இவ்வளோ நேரமாக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி கோபி.